அவன் எங்க தெரியுமாடா ஐயோ அவன் ஒரு மோட நான் தான் அந்த பையன்டா நான் தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன். நீங்கள் இப்போது ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 8 இமேஜ் வந்து தேவைப்படும். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 8 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 8 இமேஜுடைய ரேஷுவை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கையில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 8 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 8 இமேஜுடைய ரேஷுவை 9:16 சேஞ்ச் பண்ணு சொன்னேன். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற இந்த 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் இருக்கா, அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேரைக்கான் இருக்கா டாப்பில், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் உங்களோட இமேஜ் அடுத்தடுத்த இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜுடைய எல்லா இமேஜையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்த நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டுடைய லிரிக்ஸ் ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. அந்த லிரிக்ஸ் ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டுமில் ஒரு டச் பண்ண மட்டுமே போதும். லிரிக்ஸோடைய ஃபாண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃப் இருந்தால் இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேம் இதுவே நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்டு மேலே ஒரு டச் பண்ணால் மட்டுமே போதும். அந்த லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எங்கே ஆட்
இருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் லிரிக்ஸுடைய ஃபாண்ட் மட்டும் வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் ரைட் சைடு வந்து போய் வைக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ் முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, அதுக்கடுத்து குரூப் 4, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு 4 இமேஜ் இருக்கும். ஓகேவா, மொத்தம் 8 இமேஜ் கணக்கு இருக்கும். ஓகேவா, 4 குரூப்பு 4 இமேஜ், இதே மாதிரி 8 இமேஜ் இருக்குதா. ஸோ இந்த 8 இமேஜ் நான் என்ன சொன்னேன், உங்களை ஒரு 8 இமேஜை மட்டும் நான் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். அந்த 8 இமேஜை தான் நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப்புக்குள்ளேயும் வெளியே உள்ள அந்த 4 இமேஜையும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துலாமா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, ஒரு 8 இமேஜோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1ல் வந்து ஆட் பண்ணி குரூப் 1க்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் செகண்ட் இமேஜை இந்த குரூப் 2க்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் இந்த குரூப் 4க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இமேஜ் இந்த குரூப் 4க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க அந்த 4 இமேஜை நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அந்த 4 இமேஜ்லையும் ஒன்றுலையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த குரூப் 1க்குள்ளே எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிற பார்த்துடலாமா. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கா, அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ உதாரணத்து சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற எல்லா இமேஜிலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற பார்த்துலாமா. இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ சேம் இமேஜை நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லேயும் இதே மாதிரி வரிசை வந்து ஒரே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் நான் அப்படியே வந்து பேக் வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 இமேஜோட சைஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ நான் 8 இமேஜில் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களுடைய ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். செகண்ட் இமேஜ் இந்த ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜை மீதி இருக்கிற எல்லா இமேஜ்லையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் சொன்ன தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குரூப்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். 4 குரூப்பு 4 இமேஜ். ஸோ எல்லாத்துலேயும் நான் சொன்ன மாதிரி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஆடியோ கீழே எஃபெக்ட் ஒன்றுன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த லிரிக்ஸுக்கு தேவையான இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வரிசையை இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா, நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறது மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.